ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நேர்களுக்கு என்பன வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். தமிழ் மாத பலன்கள் தான். அதாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா வருட பலன்கள் சொல்றது கஷ்டம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் சொல்றதுலாம் கஷ்டம்னு நினைப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஈஸிங்க, சொல்லிடலாம். மாத பலன்கள் சொல்றதுதான் கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த கிரகங்கள் வந்து 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுறதுனால பலன் சொல்றது ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஜோதிடருக்கு வந்து டஃப்பான விஷயம். நேயர்களுக்கும் சொல்ல வேண்டியதா சொல்லியாச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகுறாரு. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச வீட்ல இருந்து 14 நாள் உச்ச வீட்ல இருப்பாரு, கன்னி வீட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் வீட்டுக்கு வந்து பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவர் வந்து சிம்ம வீட்ல வந்து கேது பகவானோட இணைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் நீச்ச வீட்டுக்கு வராரு. சுக்கிர பகவான் வந்து நீச்ச வீட்டுக்கு வராரு. இந்த ஒரு பலன் இருக்கு. செவ்வாய் பகவான் வந்து அதிலேயே தான் இருக்காரு. சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம வீட்ல இருந்து அவர் வந்து கன்னி வீட்டுக்கு வராரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாசத்துக்கான வந்து பொதுவா சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் வந்து உச்ச வீட்ல இருக்காரு. சுக்கிர பகவான் வந்து 25 நாளுக்கு அப்புறம் 5 நாட்கள் மட்டும் நீச்ச வீட்டுக்கு வராரு. பலன்கள் வந்து இந்த மாரி ஒரு பேலன்ஸா இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அனைத்து ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திருமணம் யோகம் பெறும் மீன ராசிக்காரர்களே. அதாவது மீன ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண யோகம் வந்து பெறறது வந்து இருக்குங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா 4க்கும் வந்து 7க்கும் உடைய ஒரு புதன் பகவான் வந்து 7ஆம் வீட்ல வந்து அதாவது கேந்திரத்துல வந்து உச்சமா வர்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து சில பேருக்கு வந்து திருமண யோகம் வந்து பெறுவாங்க. திடீர்னு நல்ல நட்புகள் வந்து கிடைக்கும். வியாபாரத்துல வந்து திடீர்னு வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும். அது ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் சூரிய பகவான் வந்து 7லயும் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி நண்பர்களிடத்திலயும் வந்து சிறு சிறு கருத்து வேறுபாடு, தொந்தரவுகள், பிரச்சனைகள், ஒரு மாரி கஷ்டங்கள் அதுவும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவி இடையே வந்து சண்டை சச்சரவும் இருக்கு. கொஞ்சம் வந்து எப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்ல விதமா பலன்கள் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப ஆண்களா இருக்க பட்சத்துல மனைவி வந்து நெறைய விஷயங்கள வந்து நல்லது, கெட்டத சொல்லுவாங்க. அதே மாரி நான் சொன்னா தான் கேட்கணுங்கிற வந்து அந்த அகங்காரம், அந்த வந்து ஒரு ஆளுமை திறன்னு, ஒரு அரசாள்ற திறனு, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அடக்கி ஆள்ற திறன் வந்து அதிகமாவும் இருக்கும். அப்பன்னா நல்லதுக்கும் சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடக்கியும் ஆள்றாங்களேங்கிற மாரி ஒரு விஷயமாவும் இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்க வந்து உங்களோட உங்களோட வந்து பார்ட்னர், நீங்க ஆண்களா இருக்க பட்சத்துல பெண்கள், மனைவி சொல்றத கொஞ்சம் கேட்டுக்குங்க. அவங்க என்ன ஒரு வைப்ல இருந்தாலும் கேட்டுக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெண்களா இருக்க பட்சத்துல ஆண்கள் சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுங்க. ஏன்னா ஆண்களுக்கு வந்து இயல்பா அந்த குணம் வந்து இருக்கும். நம்ம சொல்றது தான் கரெக்ட்டு அப்படிங்கிற மாரி இருக்கும். அது வந்து அவங்க சொல்றதுல வந்து கரெக்ட்டா நல்ல விஷயங்கள் இருக்கு. அத கேட்டுங்க. இது வந்து ஒரு 14 நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி வந்து 8ல மறையிறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 8ல மறையறதுனால, ஒரு 14 நாட்கள் வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் ஒரு மிச்சம் ஒரு 16 நாட்கள் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஆயிடும். கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 14 நாள் வந்து நல்ல ஒரு பயங்கரமான வைப்ல இருக்கிறதுனால, அப்போ வந்து கணவன் மனைவி இடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 16 நாள் வந்து பிரச்சனையா இருக்குது. அத வந்து பார்த்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் வந்து 19ஆம் தேதியில ஆரம்பிச்சீங்கன்னா, அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 14 நாட்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் வந்து 19ஆம் தேதி. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 31 நாட்கள் வந்து இந்த மாரி வந்து பலன்கள் வந்து ஏற்படுறதுக்கான விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஆ கொஞ்சம் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால, ஒரு 16 நாளுக்கு மேல சண்டை சச்சரவு ஏற்படுறதுங்கிறதும் இருக்குது. அதையும் கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்க இடத்துலயும் சரி, மத்தவங்க இடத்துலயும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் ரொம்ப வந்து உங்ககிட்ட கௌரவ குறைச்சல் பண்ணிக்கிற மாரி, நான் சொல்றத கேளு அப்படிங்கிற மாரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா, ரொம்ப வந்து ஆளுமை செலுத்துற மாரி பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமாவும் இருக்கும். அத பார்த்துக்கங்க. ஓகே. சுக்கிர பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள் பார்ப்போம். சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி வந்து 6ல மறைஞ்சது விபரீத ராஜயோகம். அதாவது 8ஆம் அதிபதி வந்து 6ல மறையுது. அப்பன்னா, உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபொடியாகும். ஓகேங்களா? பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தவிடுபொடியாகும். அதே மாரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து சரியா இருக்கும். எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சரிவர வந்து கரெக்ட்டா ஆயிடும். ஒண்ணும் பிரச்சனை இல்லாத மாரி நல்ல விதமா ஸ்மூத்தா இருக்கும். ஒண்ணும் ஒரு விஷயம் வந்து செய்யலாம்னு நினைப்பீங்க, தள்ளி போட்டுருப்பீங்க. அது செய்யாமலே விட்டுருப்பீங்க. கடைசியில செய்யாம விட்டதே நல்லதுங்கிற மாரி ஆவறது. பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபடியா வருது. அந்த மாரி இருக்குது. இது விபரீத ராஜயோகம் இருக்குது. மீன ராசிக்காரங்களுக்கு. சுக்கிர பகவான் வந்து நல்லா பண்ணுவாரு. அதே மாரி ஒரு கெட்ட ஸ்தானத்தோட அதிபதி கெட்டு போறது நல்லது. 6ஆம் வீட்ல வந்து கெட்டு போறதுனால, நோய், கடன், விரோதி, சத்ரு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாவுற மாரி, எல்லாமே பரவாயில்லையே இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். எல்லாமே சரியாவுது. நம்ம ஒண்ணுமே பண்ணலனாலும் சரியாவுது. அப்படிங்கிற மாரி வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பலன்கள் இருக்கு. ஓகேங்களா?
அடுத்து செவ்வாய் பகவான் அளிக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2க்கும் 9க்கும் முடியும். 2க்கும் 9க்கும் முடியவர் வந்து 8ல மறைந்தால பேசுனீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பிரச்சனை ஆகுற மாதிரி கிரியேஷன் ஆகும். உங்க பேச்சுக்கு வந்து மரியாதை இருக்கும். நீங்க எங்க பேசினாலும் உங்க பேச்சுக்கு வந்து மரியாதை இருக்கும். கொஞ்சம் வந்து உங்களோட நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில போய் சிக்க போறாரு, பெரிய பிரச்சனையில இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களை கண்டு ஒரு பயம் வர மாதிரி. ஆஹா, இவர் வந்து ஏதோ மீனராசியா ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனையில போய் சிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த அந்த தோற்றமா வந்து எல்லாருக்கும் பாக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஏதோ பயத்துல போறாரு, ஏதோ ஒரு தோற்றத்துல இருக்கிறாரு, இவர் ஏதோ மாட்ட போறாரு, பிரச்சனையில சிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப் வந்து கண்டிப்பா வந்து தென்படும். அது வந்து ஓரளவுக்கு நல்ல விதமாவே மாறும். அது எப்படின்னா பிரச்சனை வரப்போகுதுங்கிற மாதிரி பிரச்சனை ஒரு மாதிரி கிரியேஷன் ஆகி அது நல்ல விதமா மாறும். உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட 2 எதிரிங்க வந்து சண்டை போட்டுப்பாங்க. நீங்க வந்து ஜாலியா இருக்கலாம். உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரியமான விஷயங்கள் வந்து பிரச்சனையான விஷயங்கள் வந்து பிரச்சனையாகுது. கெட்ட விஷயம் வந்து கெட்டு போகுது. அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். விநாயகரை கும்பிடுங்க. இந்த மாதம் வந்து விநாயகரை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து செவ்வாய் பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் இல்ல. பல விஷயங்கள் வந்து நினைச்சு அது அப்படி ஆயிடுமோ, நம்ம அதை செய்யணும், நம்ம இப்படி செய்யணும், அது வேற மாதிரி ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கம் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம ஒரு ஒரு மாசம் இப்படி இப்படி பண்ணலாம், அந்த ஸ்டெப் பண்ணலாம், ஒரு வியாபாரத்துல இப்படி பண்ணலாம், இல்ல திருமண வாழ்க்கையில இப்படி இப்படி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு வந்து அது வேற மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சே வந்து தூக்கம் இல்லாத தன்மை, கஷ்டப்படுற தன்மை அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்படுத்துற மாதிரி வந்து விஷயங்களா வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அது அது வந்து அதுவும் வந்து நீங்க நினைச்ச மாதிரிதான் நடக்கணுங்கிற மாதிரி நினைச்சு கொஞ்சம் கஷ்டம் படுறது, ஒரு வேதனைப்பட்டு அது அதுலயே பல விஷயத்த யோசிச்சு நைட் எல்லாம் தூங்காம அதையே யோசிச்சுனே இருக்கிற மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் அத நீங்க நினைச்ச மாதிரிதான் வரும். அது சனீஸ்வரன் வந்து சிவபெருமான் கோயில வந்து ஒரு டைம் சுத்தி வந்துருங்க. ஓகேங்களா? சனிக்கிழமை சுத்தி வாங்க. பிரதோஷம் டைம்ல சுத்தி வாங்க. சனிக்கிழமை வந்து சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாசத்துக்கு இந்த ஒரு மாதத்துல ஒரு டைமாவது சனிக்கிழமை வந்து நவகிரகங்களை சுத்தி வந்தீங்கன்னா அந்த சனீஸ்வரனால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து குறையும். அது ஒரு பாத்துக்குங்க. அடுத்து குரு பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள் பார்ப்போம். குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆஹ் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்காரு. அக்டோபர் வந்து 10ஆம் தேதி வந்து மாறுறாரு. குரு வந்து மாறுறாரு. அப்பனா வந்து ஒரு 20 நாளுமே உங்களுக்கு பிரச்சனை தான். அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் அடிக்கும். கடைசி ஒரு 10 நாள் கண்டிப்பா அதிர்ஷ்டம் அடிக்கும். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானாலே நல்ல விஷயம் தான் இருக்குது. குரு பகவானாலே ஒரு 10 நாள் நல்ல விஷயமாவும் தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? கேது பகவான் கேது பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கனால பசி இல்ல, சாப்பிடுறது இல்ல, டிலே பண்ணி சாப்பிடுறது, பல்லு வலிக்கிறது, இதெல்லாம் வந்து பல்லுல பிரச்சனை ஏற்படுறது, இதெல்லாம் வந்து பல் கூசம் ஏற்படுறது, அந்த மாதிரி பல் சார்ந்த பிரச்சனைகள், அப்படியே பட்னியாவே இருக்கிறது, அதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் வந்து கேது பகவான் வந்து 6ல இருக்கிறதுனால இந்த நோய், கடன், விரோதி, சத்ரு இது எல்லாமே அவங்களாம் டேமேஜ் ஆயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. உங்களுக்கு கெடுக்கிறவங்க நினைக்கிறவங்க இருந்தாலும் சரி, பிரச்சனை கொடுக்குறவங்க இருந்தாலும் சரி, பட்னியா இருக்கிறவங்க சரி, எல்லாமே டேமேஜ் ஆகிறதுனால நல்ல விதமான பலங்களே இருக்கு. ஓகேங்களா? ஆக மொத்தம் இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 14 நாள் வந்து திருமண யோகமும் இருக்கு. வியாபாரத்துல நல்ல மாற்றங்கள் இருக்கு. நண்பர்களிடம் வந்து நல்ல விஷயங்கள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்குது. அந்த விபரீத ராஜயோகமும் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமான் அவர்களாலும், முருகர் அவர்களாலும், பிருத்திவிராதை அவர்களாலும், 9 நவகிரகங்கள் அவர்களாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல விதமான பலன்கள் கிடைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.